இட்ஸ் அபவுட் சினிமாவில் என்ன இப்படி ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து பயங்கர க்ளோஸாக வந்து நம்ம பிரஜின் கூடயும் சரி சாண்ட்ரா கூடயும் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அவர் வந்ததுலேருந்தே வந்து அதே மாதிரி திவ்யா கணேஷ்கிட்டையும் வந்து வந்த வைல்ட் கார்டு எல்லார்ட்டையுமே வந்து ரொம்ப நேரம் வந்து பேசி நான் இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வந்து பேசிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அந்த வகையில் இப்போ பிரஜின் கூட வந்து பேசும்போது வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. அது என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஆதிரை விஷயம். ஸோ எல்லாருமே வந்து அமித் ஏதோ சொல்லியிருப்பார் போல். ஸோ எல்லாருமே வந்து சொன்னாங்க அமித் ஏதாவது ஆதிரை வந்து எஃப்ஜே ஷேடோவில் இருக்காங்க, எஃப்ஜே வந்து ஆதிரை ஷேடோவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த வீட்டிலே வந்து நான் அதிகமாக சண்டை போட்டது ஆதிரை கூட தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆதிரையும் நான் தான் நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து யாரோட ஷேடோவில் யாரும் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஏதோ இன்சிடெண்ட் வந்து நடுவில் வந்து ரம்யா வந்து ஒரு நாள் சண்டை நடந்துக்கும் போது வந்து திட்டி இவர் வந்து அனுப்பிச்சிருப்பார். ஸோ அதை பற்றி இவர் வந்து இந்த இடத்துல கோட் பண்ணும்போது அது ஏன் ரம்யாவை திட்டி நான் அனுப்பிச்சேன் அப்படின்னா, நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை போயிட்டுருக்கும்போது ரம்யா உள்ளே வந்தாக்க இப்போ என்னையும் ரம்யாவை வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் வந்து அதை அன்றைக்கி வந்து அந்த மாதிரி ரம்யாவை வந்து திட்டி அனுப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா பார்வதி கூட வந்து ஒரு பிரச்சனை. பார்வதி கூட வந்து நான் ஏன் பேச மாட்டேங்கிறேன், பெருசாக சண்டைக்கு போக மாட்டேங்கிறேன் அப்படின்னா ஒரு உமன் கார்டை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஏதாவது ஒன்று சொன்னாலே வந்து உமன் கார்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரஜின்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பிரஜின் அதுக்கு கரெக்டாக சொன்னார், உமனாக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து ஷார்ட்டாக முடிக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஸ்டோரி சொன்னதுலேருந்தே வந்து அவர் பேசினாலே வந்து என்னடா இவ்வளோ நேரம் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் வந்து வருது அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இதுதான் வந்து லைவில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.